குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கிருஷ்ணருடைய கிருபையினால் அடியன் நலமுடன் இருக்கிறேன். அதே போல நீங்களும் எல்லாம் நல்லா இருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம சென்ற பதிவு வரை 15 அத்தியாயங்களினுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்து விட்டோம். கதையாக பகவத்கீதை கூறப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்பொழுது 16வது அத்தியாயம். அது என்னன்னா தெய்வாசுர சம்பத் விபாக யோகம். தெய்வ அசுர அப்படின்னா தேவகுணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், அசுர குணம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள், அவர்கள் இப்படி இருப்பதனால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த அத்தியாயங்க. அதற்கு முன்னால அடியன் ஒரு சின்ன விஷயத்தை உங்களிடம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு பௌர்ணமியும் அடியன் மதுரையில் பந்தடி 5வது தெருவில் அமைந்துள்ள கிருஷ்ணர் கோவிலில் மாலை 6:40 முதல் 8 மணி வரை பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேங்க. 2 மாதம் உபன்யாசம் நிறைவடைந்திருக்கிறது. அதை லைவாக யூடியூபில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த லைவை கூட இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன், போட்டிருக்கேன். எப்போ வேணாலும் அந்த லைவை நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லைவை பார்த்துட்டு பயனடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். பகவத்கீதை ஏன், எதற்கு, எப்படி என்கின்ற கண்ணோட்டத்தில் ஆரம்பமாகிறது இந்த பகவத்கீதை உபன்யாசம். தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். போர் அடிக்காதுங்க. நல்லா போர் அடிக்காமல் நல்லபடியாக தான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் அடியேன் பகவத்கீதை உபன்யாசம் செய்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாய்ப்பை தவற விடாதீர்கள். சரிங்களா? இப்போ 16வது அத்தியாயம். முதல்ல பகவான் கிருஷ்ணர் பேசுறாரு. என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பகவான் சொல்றாரு, முற்றிலும் அச்சம் நீங்கியவனாக இருத்தல். எதுக்கெடுத்தாலும் பயம் இல்லையா? அந்த பயம் என்பது இல்லாமல், அந்த பயம் இறைவனை அடைய வேண்டும் என்றால் கோபம், போட்டி, பொறாமை போன்ற எண்ணங்கள் இல்லாமல் இருப்பது போல பயம் என்ற எண்ணமும் நாம் புறக்கணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் இறைவனை அடைய முடியும். அதைத்தான் முன்னே வைக்கிறார் பகவான் கிருஷ்ணர். அச்சம் நீங்கியவனாக இருக்க வேண்டும். அந்த கரணம் முற்றிலும் தூய்மை பெற்றிருத்தல். அந்த கரணம் என்றால் நம்முடைய ஆழ் மனதில் கூட எந்தவித தீய எண்ணங்கள், பழிவாங்கும் உணர்வுகள், அந்த கோபம், வெறுப்பு இவை எல்லாம் இல்லாமல் அந்த கரணம் கூட சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. தத்துவ ஞானம் பெறுவதற்கான தியான யோகத்தில் இடையறாது உறுதியாக நிலை பெற்று இருத்தல் அப்படின்னு சொல்றாருங்க. தியானம் செய்வதன் மூலமாக நம்முடைய மனமானது தானாகவே இறைவனுடைய தத்துவங்களை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவ நிலையை அடைகிறது, அந்த பேற்றை பெறுகிறது. ஆகவே அதன் மூலமாக நாம் தத்துவ ஞானத்தை அடைய முயல வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு தானங்களை சாத்வீகமான தானம் அப்படின்னு சொல்றாருங்க. சாத்வீக தானம் என்று சொல்லும் பொழுது உண்மையாகவே மனமு ஒருவருக்கு நாம் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அன்னதானமாக இருந்தாலும் சரி, ஆடை மற்ற எல்லாவித தானமாக இருந்தாலும் சரி, மனமு செய்ய வேண்டும். பகட்டுக்காகவோ அல்லது நாம இதை இந்த யாருக்காவது இப்போ பிச்சை கேட்டு வந்தாங்க, பக்கத்தில் நமக்கு நம்முடைய மரியாதைக்குரியவர் இருக்கிறாரு, அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களே அப்படின்னு அந்த எண்ணத்தோட அந்த ஒரு பிச்சைக்காரருக்கு காசு கொடுக்கறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்யாமல் உண்மையாகவே மனமு செய்வதுதான் சாத்வீக தானம். அதை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. புலன் அடக்கம். 5 புலன்களை அடக்கி அதை இறைவனின் பால் கொண்டு செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையை வர வேண்டும். பகவான், தேவதைகள், பெரியோர்கள். பகவான்னா யாரு? கடவுள். கடவுள் என்று சொல்லும் பொழுது பகவான் கிருஷ்ணரை குறிக்கிறது என்று இந்த அத்தியாயத்தில் இந்த பகவத்கீதையின் படி பார்த்தால் கிருஷ்ணரை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் சிவனைத்தானே கும்பிட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் முருகன் தான் எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி விநாயகர் தான், கணபதி பப்பா அவரை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றவங்களாம் இருக்காங்க இல்லையா? அப்படி இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை அப்படியே இருக பற்றி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோதான். ரொம்ப அப்படியே பிடிச்சிட்டு விடாதீங்க. அந்த பக்தியை பகவான் மேலே நாம் செலுத்தணும். எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல.
தேவதைகள் அந்த தேவதைகளுடைய வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. தேவதைகள் என்று சொல்லும் பொழுது நம்ம வந்து இந்த பொங்கல் படைக்கிறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த ஐம்பெரும் பூதங்கள் இருக்கிறது. ஐம்பெரும் பூதங்கள் இந்த மலைக்கு காரணமான தேவர்கள், அந்த தேவர்கள் சொன்னாலும் சரி, தேவதைகள் என்னன்னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். அப்படி வந்து பார்க்கும் பொழுது நாம் வாழ்விற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த தெய்வ பூஜைகள் எல்லாம் கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி வந்து தேவதைகளை வழிபாடு செய்தல். அப்புறம் வந்து பெரியோர்கள் ஆகியோருக்கு பூஜை. நம்ம பெரியோர்களை வந்து நம்ம பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்முடைய முன்னோர்களுக்கு வந்து திதி, இந்த திவசம் இதெல்லாம் கரெக்டாக செய்யணும். என்ன புராணங்களில் கூறப்பட்டுள்ளது போல, கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது போல மிகவும் சரியாக செய்ய வேண்டும். இந்த பகவத்கீதை 16வது அத்தியாயம் நம்ம வந்தாச்சு இல்லையா, இன்னும் 2 அத்தியாயத்தோட நிறைவடைந்துவிடும். இதற்கு அடுத்து நான் அடியேன் வந்து கருட புராணம் முழுவதையும் கதையாக கூற இருக்கிறேன். ஆகவே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அடியனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பெரியோர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்முடைய பெரியோர்கள் என்று சொல்லும் பொழுது நம்முடைய தாய் தந்தையராக இருக்கட்டும், நம்முடைய குருவாக இருக்கட்டும், பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருவாக இருக்கட்டும், வேறு வந்து வேதங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய குருக்கள், பெரியோர்கள், இப்போ எல்லாருக்கும் வந்து நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அக்னிஹோத்திரம் முதலிய நற்கர்மங்களை கடைபிடித்தல் அப்படின்னு சொல்றாங்க. அக்னிஹோத்திரம் அப்படின்னா என்னன்னா, நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து நல்லபடியாக வந்து திருமணம் செய்து வைத்து அந்த அக்னி வளர்த்து அந்த திருமணம் செய்து வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அதற்கு உண்டான இந்த பிள்ளை பெற்றவுடன் அதற்கு இந்த பேர் வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் வருடம் வந்து வீட்டில் கணபதி ஹோமம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுதர்சன ஹோமம் இது போன்ற யாகங்களை தொடர்ந்து செய்து வருதல் எல்லாமே, கன்னிகாதானம் செய்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு அக்னிஹோத்திரம். இது மாதிரி வந்து எல்லா விதமான விஷயங்களையும் செய்வது, அக்னி வளர்த்து ஹோமம் செய்வது, இது போன்ற விஷயங்கள் ஈடுபடுவதால் அக்னிஹோத்திரம் இதை செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்பித்தல். வேதங்களை எல்லாம் நம்ம ரிக், யஜுர், சாம, அதர்வனம், அது மட்டும் இல்லாமல் பல சாஸ்திரங்கள் இருக்கிறது. அந்த பல சாஸ்திரங்களின் சாராக இந்த பகவத்கீதை ஒன்று இருக்கிறது. இது ஒன்றை படித்தாலே போதும். 4 வேதங்கள், சாஸ்திரங்கள், இந்த எல்லாத்தையும் போட்டு கரும்பை போட்டு அப்படியே சக்கையாக பிழிஞ்சு அப்படியே ஜூஸாக ஒரு கையில் கொடுத்தா அது எப்படி இருக்கும்? அந்த ஜூஸ் தான் இந்த பகவத்கீதை. அதற்கு உண்டான இந்த பகவத்கீதையை மட்டும் படித்தாலே போதும். அதை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொண்ட பிறகு அதை வந்து நம் பிறருக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பகவானுடைய நாம குணகீர்த்தனம் செய்தல். பகவானுடைய பேரை வந்து பஜனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு எப்பவும் வந்து நம்ம வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம், ராமா அப்படின்னு சொல்லலாம், ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். இது வந்து ஹனுமானுடைய தாரக மந்திரம். இருந்தாலும் ராமனுடைய நாமம் என்று சொல்வதனால் இதை சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு விநாயகரை பிடிக்குமா, முருகனை பிடிக்குமா, எந்த தெய்வத்தை பிடிச்சாலும் சரி, அந்த தெய்வத்தோட பேரை விடாமல் சொல்லிக்கிட்டே இருங்க, நாமகீர்த்தனம் செய்து கொண்டே இருங்க. அதுதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சுவதர்மத்தை கடைபிடிப்பதில் ஏற்படும் துன்பங்களை பொறுத்தல். அப்படின்னா நல்லது செஞ்சாலே 4 பேர் வந்து குறை சொல்லத்தான் இருப்பாங்க இல்லையா, அப்படி குறை சொல்வதை பொருட்படுத்தாமல் நான் வந்து என்னுடைய கடமையை நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட எந்த ஒரு யார் வந்து போட்டினாலும் சரி தூட்டினாலும் சரி அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடல் புலன்களுடன் கூடிய அந்தகரணங்களில் நேர்மை. நம் உடலாலும் நம்முடைய புலன்கள் மூலமாகும் இந்த புலன்கள் இருக்கிறது இல்லையா, அதுதாங்க நம்ம வந்து பாவம் செய்வதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படி வந்து அந்த புலன்களை நாம் வந்து நேர்மையாக கட்டுப்பாட்டில் நேர்மையாக இருக்கக்கூடிய அந்த கட்டுப்பாட்டில் நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இது 1வது ஸ்லோகம். இப்பொழுது 2வது ஸ்லோகம்ங்க. மனம், மொழி, மெய் இவற்றால் எவருக்கும் எவ்விதமான தீங்கும் இழையாமை மனதாலும் வாக்காலும். மொழினா என்ன? வாக்கு இல்லையா. மெய்னா என்ன? உடல். மனதாலும் வாக்காலும் உடலாலும் யாருக்கும் எந்த விதத்திலும் நாம் தீமை செய்யக்கூடாது என்று கூறப்படுகிறது. நாம் ஒரு தடவை வந்து கெட்ட வார்த்தையில் திட்டுனா அவ்வளோ பெரிய பாவங்க. அடித்தாலோ இல்லாட்டி மற்றவர்களுடைய வந்து கொள்ளை அடித்தாலோ கொலை பண்ணாலோ மட்டுமே வந்து
தவறு என்று மட்டும் கிடையாது. இப்படி வந்து மற்றவர்களை வந்து ஏளனமாக பேசுவதல், மற்றவருடைய மனம் புண்படுமாக பேசுதல், இவையெல்லாம் செய்யக்கூடாது. நம்முடைய அதே போல உடலாலும் ஒருவருடைய உடல் நோகும்படியான காரியங்களை அவர்களை வற்புறுத்தி செய்ய சொல்லி மற்றவர்களுடைய உழைப்பை உறிஞ்சி வந்து குடிக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் உடலால் செய்யக்கூடிய பாவமாகும். இப்படி ஒருத்தர் மனது நோகும்படியாக எந்தவித காரியங்களையும் செய்யக்கூடாது. இப்படி மனம், மொழி, மெய் இவற்றால் வந்து எந்தவித தீங்கும் ஒருவருக்கு செய்யாமல் இருக்க வேண்டும். உள்ளம் அறிந்த உண்மையை இனிமையாக எடுத்துரைத்தல் வேண்டும். எனக்கு இவ்வளவு என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா இது உண்மை அப்படின்னு. அதனால் அந்த விஷயத்தை வந்து என்னால் வந்து தெரிந்த அளவுக்கு வந்து மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும், அவ்வளோதான் என்கின்ற எண்ணத்தோட ஒவ்வொருவரும் வந்து உண்மையை பேசுவதிலேயும் உண்மையை மக்களுக்கு பகிர்வதிலேயும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. தனக்கு தீங்கிழைத்தவரிடமும் கூட கோபம் இன்மை அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கு யாராவது கெடுதல் நிலைச்சாலோ, நம்ம யாராவது அவமானப்படுத்தினாலோ, தூற்றி பேசினாலோ அவர்களுக்கு கூட நாம் வந்து எந்தவித கெடுதலையும் திரும்ப செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது. இதைதாங்க வந்து திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாருங்க. என்னன்னா, இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படின்னு சொல்றாருங்க. நமக்கு வந்து ஒருத்தங்க வந்து நம்ம வந்து அப்படியே திட்டிகிட்டே இருக்காங்க, நம்ம வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க, நம்ம வந்து குத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து வெட்கப்பட்டு தலை குடியும் அவர்களுக்கு படி வந்து அவர்களுக்கு வந்து நம்ம வந்து தொடர்ந்து நன்மைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா. எப்போ அவங்க வந்து எவ்வளோ நல்லா இருக்காங்களே, அவங்க நமக்கு வந்து எவ்வளோ நல்ல விஷயங்களை நம்ம செய்து நமக்கு வந்து செய்கிறாங்களே, இவங்கள போய் வந்து நாம் வந்து இப்படி அசிங்கமாக பேசிட்டோமே, இப்படி கேவலப்படுத்திட்டோமே அப்படின்னு எதிராளி மனம் நொந்து போகக்கூடிய அளவிற்கு நாம் என்ன அவங்களுக்கு செய்யணும்னா நன்மைகளை செய்து விட வேண்டும். அதைத்தான் வந்து திருவள்ளுவர் ரொம்ப எனக்கு பிடிச்ச திருக்குறளுங்க இது. அதை வந்து சொல்றாரு, கர்மங்கள் செய்வதில் நான் கர்த்தா, நான் தான் செஞ்சேன், நான் தானே பண்ணேன், எனக்கு தான் அந்த பலன், நான் தான் செஞ்சேன், அதனால எனக்கு தான் இந்த மரியாதை கிடைக்கணும், எனக்கு தான் புகழ் கிடைக்கணும் அப்படின்னு எதுவுமே நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அந்த கரணங்களில் ஓய்வு, அதாவது அவை அலையாமல் அமைதியாக இருத்தல் வேண்டும். அந்த கரணங்களில் ஓய்வு அப்படின்னா அந்த கரணங்கள் என்ன, ஐம்புலன்களில் உண்டாகக்கூடிய இச்சைகள், ஆசைகள்ல இருந்து நாம் விலகி அதை வந்து ஒரே மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அதை அமைதியா வச்சுக்கணும். ஒருவரையும் குறை, பழி முதலியன கூறாமல் இருக்க வேண்டும். யார் வந்து ஒருத்தர் மேல வந்து அதிகமா வந்து குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நபர்கள் தான் அதிகம் குறை செய்பவர்களாக இருப்பார்கள், குற்றம் செய்பவர்களாக இருப்பார்கள். அதை வந்து நம்ம நிறைய இடங்களை பார்ப்போம். அதனால வந்து யார் மேலேயும் நம்ம குத்தம் சொல்லவே கூடாது. அந்த எண்ணம் இருந்தால் முதல்ல அந்த குறை சொல்றாங்க அப்படி குறை சொல்லாம இருந்தா வந்து அது வந்து உங்களுக்கு தான் நல்லது. முதல்ல குறை சொல்வதனால், குறை கண்டுபிடிப்பதனால் நிம்மதி போவது யாருக்கு என்றால் குறை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நிம்மதி போகும். முதல் நிம்மதி அவங்களுக்கு தான் போகும். அப்போ வந்து யார் மேலேயும் குற்றம் குறை காணாமல் இருந்தால் முதல்ல வந்து குறை சொல்பவர் நிம்மதியா இருப்பாங்க, அதே மேல குற்றம் சுமர்த்தப்படுபவரும் நிம்மதியா இருப்பாங்க. இப்படி வந்து இருவரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் முதல் யார் மேலும் நாம குற்றம் குறை கூறாமல் இருக்க வேண்டும். பழி சொல்லாம இருக்கணும். நம்ம வந்து வீண் பழி ஒருத்தர் மேல போடவே கூடாது, அது ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்றாங்க. உயிரினங்களிடத்திலும் இயல்பாக தோன்றும் பரிவு, எல்லா உயிரினங்களிடத்திலும் அன்பா பரிவா நடந்துக்கணும். நாய், பூனை, மிருகங்கள், காக்கை, பறவைகள் இந்த எல்லாத்துக்குமே நம்ம வந்து அன்னம் வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. அந்த மாதிரி வந்து எல்லா ஜீவராசிகளின் மேல நம்ம பரிவாக நடந்து கொள்ள வேண்டும். புலன்களில் நுகர்பொருள் வந்து சேர்ந்தாலும் அவற்றில் பற்றின்றி இருத்தல். நமக்கு வந்து ஐம்புலன்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பங்களின் மூலமாக, இப்போ வந்து நல்ல சாப்பாடு, நல்ல தடபடலாக விருந்து கிடச்சிருச்சு, அது வந்து வாய்க்கு இனிமையான ஒரு விஷயம் இல்லையா. அப்படி நல்ல ஒரு சாப்பாடு கிடைச்சாலும் சரி, ஒரு நாள் வெறும் தயிர் சாதம் கிடைச்சாலும் சரி, அந்த இரண்டையும் வந்து சரிசமமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு இன்னைக்கு நல்லது கிடச்சிச்சு, இன்னைக்கு ஒரு நாள் தயிர் சாதம் கிடச்சிச்சு, எப்படியோ கிடச்சிருச்சுல அது போதும் அப்படிங்கிற இந்த போதும் என்ற நிறைவான மனம் இருக்கிறது இல்லையா, அது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. புலன் நுகர்பொருட்கள் வந்து சேர்ந்தாலும் அவற்றில் வந்து பற்று இல்லாமல் இருக்கணும். மேன்மை
உலகியல், அறநெறி ஆகியவற்றிற்கு புறம்பான செயல்களின் வெட்கம். அறநெறி என்று சொல்லப்படுகிறது. நல்ல விஷயங்களைத்தான் செய்ய வேண்டும். அதற்கு புறம்பான விஷயங்களை செய்வதில் ஒருவன் வெட்கப்பட வேண்டும். அந்த விஷயங்களை செய்வதற்கு ஒருவன் வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அப்படி ஒரு நல்ல குணம் ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யாரு? பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டே வர்றாரு, இருக்க வேண்டும். வீணான செயல்களை புரியாது இருத்தல். அந்த வீணான செயல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய டிவி சீரியல் பார்க்குறீங்களா? அதெல்லாம் வீணான செயல் தான். பொழுதுபோக்கிற்கு என்று ஒரு 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தை நாம் பொழுதுபோக்கிற்கு என்று ஒதுக்கலாம். ஏனென்றால் நாம் உடலாலும் இந்த உள்ளத்தாலும் நிறைய வேலை செஞ்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் இந்த மாதிரி இந்த சீரியல் பார்க்குறது இல்லை இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை செய்யலாம். ஆனால் இப்போ நிறைய பெண்கள் காலையில் 10-10:30 மணிக்கு டிவி சீரியலை ஆரம்பிச்சிங்கன்னா 2 மணி வரைக்கும் பார்க்குறீங்க. 2-2:30 வரைக்குமா எனக்கு தெரியாது. அதே மாதிரி சாயந்தரம் 6 மணிக்கு போட்டால் நைட் 11 மணி வரைக்கும் டிவி சீரியல். அந்த டிவி சீரியலை பார்த்தது போகத்தான் மற்ற வேலைகள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா? இவை எல்லாமே பெண்கள் செய்யக்கூடிய வீணான செயல்கள். இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு அற்புதமான நேரத்தை ரொம்ப வேஸ்ட்டாக நம்ம கொஞ்சம் கூட உபயோகம் இல்லாமல் அந்த பொன்னான நேரத்தை செலவிடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது டிவி சீரியல் பார்க்குறது தாங்க. ஏனென்றால் டிவி சீரியலில் எல்லாம் குடும்பங்களில் இருக்கின்ற சண்டை, ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் பழி போடுறது, அந்த கர்ப்பிணி பெண்ணை எப்படியெல்லாம் அந்த கர்ப்பத்தை கலைய செய்கிறது, அதே மாதிரி மருமக மேலே வீண் பழி போடுறது, திருட்டு பழி போடுறது, இதெல்லாம் தேவையா? இவையெல்லாம் தேவையில்லைங்க. வேதங்களை கற்றுக்கோங்க, பகவத்கீதையை படிங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது வீணான செயல்கள், பெண்கள் ஈடுபடக்கூடிய விஷயங்கள். அதே போல் ஆண்கள் என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் மது அருந்துகிறார்கள், சிகரெட் குடிக்கிறாங்க, அதுக்கப்புறம் கஞ்சா புகைக்கிறார்கள். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்வது எல்லாம் வீணான செயல்கள் என்பதை நாம் அது மட்டுமல்லாமல் வீட்டில் உள்ள பெண் என்பவள் கிரகலக்ஷ்மி என்று போற்றப்படுகிறார். ஆகவே ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை நல்ல இடத்தில் வைத்து போற்றி அவங்கள நல்லா பார்த்துக்கணும். அப்படி செய்யாட்டி அவை எல்லாமே வீணான செயல்களில் அடங்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதை இப்போ இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. ஐம்புலன்களில் இந்த காது இருக்கு இல்லையா? அந்த காதுக்கு மட்டும்தான் அங்கே ஓய்வே கிடையாது. ஏனென்றால் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம கண்ணால் நம்ம பார்க்குறோம். அதை டிவியை பார்த்துட்டே இருக்கும்போது அப்பா கொஞ்ச நேரம் கண்ணை மூடினா போதும் அப்படின்னு முடிக்கும் இல்லையா? அதே மாதிரி வாய் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் வலிக்கும், வாய் மூடி பேசாமல் உட்காந்துருவோம். அதே மாதிரி நம்ம உடல் உழைப்பில் செய்யும் பொழுது நம்முடைய உடலில் அசதி ஏற்படுகிறது, நம்ம பேசாமல் உட்காந்துக்குவோம். இப்படி எல்லா விஷயங்களையும் இந்த ஐம்புலன்களிலும் இந்த சோர்வு ஏற்பட்டாலும் இந்த காதுக்கு மட்டும்தாங்க சோர்வே கிடையாது. எப்போ அர்த்தராத்திரியில் ஒரு நல்ல விஷயம் நம்ம காதுக்கு கேட்டாலும் சரி, 24 மணி நேரம் காதில் ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருந்தாலும் சரி, காது மட்டும் வலிக்காது, காது மட்டும் சோர்ந்து போகாது. ஏன் அப்படின்னா காது அப்படி இறைவன் படைச்சிருக்காருன்னா எப்பொழுதுமே நாராயணனாக என்னுடைய நாமத்தை நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தாங்க இந்த ஐம்புலன்களில் இந்த காது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஆகவே இந்த ஒரு நல்ல விஷயத்தை அடியன் இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சிங்க. அதற்கு பிறகு மேலும் பல விஷயங்களை பகவான் கிருஷ்ணர் சொல்லிகிட்டே வர்றாரு. இது 2 ஸ்லோகம் மட்டும்தாங்க முடிஞ்சிருச்சு. இப்போ 3வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத நாம் அடுத்த பதிவில் பார்ப்போங்க. பகவத்கீதையை அடியேன் உங்ககிட்ட பகிர்ந்து கொண்டதில் உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன், பேரானந்தம் அடைகிறேன். இந்த மகிழ்ச்சியும் பேரானந்தமும் உங்களையும் தழுவட்டும் என்று அந்த கிருஷ்ணரை வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு விடை பெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.